எப்படி இருக்கீங்க கைஸ்? சென்னை வந்தாச்சு. கோயம்புத்தூரில் நேற்று நைட் கல்யாணம், சென்னையில் இன்றைக்கி காலையில் ஒரு கல்யாணம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எங்கள் ப்ரொடியூசரோட பையன் வெட்டிங். ஸோ அது கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புடவை இல்லை, அது வேறு. ஸோ அதனால் ஐ மேட் மை செல்ஃப் அவைலபிள். நைட்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் கல்யாணத்துக்கு வந்தேன். கல்யாணம் சூப்பராக இருந்தது. எவ்வளோ 2000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க வேறு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. பொலிட்டிக்கலாகவும் சினிமாவில் இருக்கிறவங்களும். ஸோ எல்லோரையும் பார்த்ததில் கேட்சப் பண்ணதில் எனக்கு பெருமையாக இருந்தது. நிறைய வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் வந்தது. அதில் நிறைய பேருக்கு அவங்க பர்சனாலிட்டியே உங்களை நல்லா உயர்த்தி பேசுகிறதாவே இருக்கும். அதுக்கு முழு தகுதி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு கேட்டால் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எல்லார்ட்டையும் வந்து அவ்வளோ என்னோடய பிஸ்னஸ் பற்றியோ கிரிப்டோ கரன்சி பற்றியோ நான் நடிச்சதை பற்றியோ அவ்வளோ உயர்த்தி சொல்லிட்டு தான் சொன்னேன். சார் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ நீங்கள் பயங்கரமாக அன்பும் அறிவும் பண்பும் இந்த பிள்ளை அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் பற்றி. அப்புறம் எனக்கு சந்தோஷம்தான். அஃப்கோர்ஸ் ஈவன் தோ ஐ நோ ஐ டிசர்வ், ஈவன் தோ ஐ ஆம் தட். பட் இது வந்து அது கொஞ்சம் அந்த ஒரு பிராகிங் மாதிரி, ஒரு பூஸ்டிங் மாதிரி எனக்கு நாமளும் இப்படி சொல்லிக்கூடாது அப்படின்ச்சு. பேசாமல் இருங்க, நம்மளை பற்றி நாம் சொல்லணும்னா வேறு யாருக்கு தெரியும்? நான் உண்மைத்தானே சொல்கிறேன். நம்மளை பற்றி அப்போ தான் எனக்கு பிடிச்சது. நம்மளை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும். நம்மளை பற்றி நாம் சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அது அவங்களாம் வேறு நாட்டிலேருந்து வந்து மினிஸ்ட்ரி லெவலில் பெரிய ஆளாக இருக்காங்க. சரி, நம்ம சொன்னால் தான் தெரியும். ஸோ அவர் சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. பட் அதனால் அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. ஏஆர்கே ராஜா சார், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அப்போது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஒரே மாதிரி வேலை செஞ்சு, ஒரே மாதிரி சாப்பிட்டு, ஒரே மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சேஞ்சு அப்படிங்கிறதே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். சேஞ்சே நான் பண்ண மாட்டேன். நேற்று கூட ஒரு கோட் பார்த்துருந்தேன். இப்போ வந்து சம்பளத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை நம்பாமலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும், இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நம்ம ரீச் பண்ண முடியும்னு அவங்களால நம்பவே முடியாது. பிகாஸ் அவங்க எப்போவுமே தான் கரண்ட்டில் என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், என்னோடய கரண்ட்டு நிதர்சனமான உண்மை இவ்வளோதான் இருக்கும்போது என்னால் எப்படி அதை ரீச் பண்ண முடியும்னு நினச்சிட்டு அவங்க அதை யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த இம்பாசிபிளான விஷயத்தை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தேன். சின்ன ப்ரோக்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் உங்களால் அடைய முடியும்னு. அந்த சின்ன ப்ரோக்ரஸே வந்து எப்படி பண்ணுறது? ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே ராங்கான விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறோம். இல்லை அந்த ஹேபிட்டை எப்படி அந்த சேஞ்சுக்கு பண்ணும்போது நம்ம ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால நாங்கள் இந்த 2 விஷயம் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், இது சொன்னால் தான் அது வந்து புரியும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் நமக்கே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி நம்ம ராங் விஷயத்தை ஹவு டு யூ நோ யூஆர் சேஞ்சிங் த ராங் திங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒரு அவுட்கம் பேஸ்டாக. அதாவது என்னோடய ரிசல்ட் வந்து நான் ஒல்லியாகணும், நான் வந்து ரிசல்ட் வந்து நான் ஸ்மோக்கராக, நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுறணும். ரிசல்ட்டு அது அவுட்கம் பேஸ்டு. இன்னொன்று வந்து அந்த அவுட்கம் பேஸ்டுக்கு வர்றதுக்காக நீங்கள் பண்ணுறது வந்து ப்ராசஸ்ஸு. அந்த உடம்பு ஒல்லியாகிறதுக்காகவோ இல்லை நான் ஸ்மோக் பண்ணுறதையோ ட்ரிங்க் பண்ணுறதையோ கேம்லிங் பண்ணுறதையோ விடுறதுக்காகவோ நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்கிறது ப்ராசஸ் பேஸ்டு. 3வது ஐடென்டிட்டி பேஸ்டு. அதாவது நான் ஸ்மோக் பண்ணலைன்னா ஐம் நான் ஸ்மோக்கர், நான் ஒல்லியாக இருந்தேன்னா ஐம் ஸோ ஹெல்த்தி, ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அது வந்து ஐடென்டிட்டி. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்கிறது ஐடென்டிட்டி. இப்போ இந்த 3 விஷயத்தை எடுத்துக்கலாமே. இப்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கிட்ட வந்து ஏதாவது ஸ்மோக் பண்ணுறீங்களா கம்மியாக அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நோ தேங்க்யூ, ஐ எம் ட்ரைங் டு குவிட் ஸ்மோக்கிங். எப்படி? நோ தேங்க்யூ, ஐ எம் ட்ரைங் டு குவிட் ஸ்மோக்கிங். நோ தேங்க்யூ, ஐ எம் ட்ரைங் டு ஸ்டாப் ஆல்கஹால். நோ தேங்க்யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் மீட் பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு லூஸ் வெயிட். அது நிறைய அதுக்கும் நோ தேங்க்யூ, ஐ எம் அ நான் ஸ்மோக்கர். நோ தேங்க்யூ, ஐ எம் அ teetotaler. நோ தேங்க்யூ, ஐ எம் trying to be healthy. So you are believing something already, you are that. அதுக்கும் இல்லை நானும் ஸ்மோக்கர் தான், ஆனால் நான் இப்போ தான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஸ்மோக்கர் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நான் ஆல்கஹாலுக்கு குடிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை டீடோட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம
அந்த பிலீஃப் பேஸ்டு, அதாவது ஐடென்டிட்டி பேஸ்டாக நம்மளோட திங்கிங், நம்மளோட சேஞ்ச் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த சேஞ்சை கொடுக்கும். அவுட்கம் பேஸ்டாக இருக்கும்போது ஒரு 4 நாளைக்கு மேலே அந்த அவுட்கம் பேஸ்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. பிலீஃப் பேஸ்டாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை கூட இருக்கு, நான் படித்தேன். இப்போ அவருக்கு வந்து பயங்கர நகை இருக்கு, ஒருத்தர் எழுதியிருக்காரு. நகத்தை வந்து கடிச்சு துப்பி அப்படி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நகமெல்லாம் அப்படி ஃபுல்லாக போய் முழுக்குன்னு இருக்கும். அவங்களுக்கும் அது ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் நம்மளும் நல்லா நைல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது ஹேபிட்டே ஆகிட்டதுனால அவங்களால வந்து அதை கண்டினியூ பண்ணவோ அதை பராமரிக்கவோ கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணவோ முடியாது. அப்போ இவர் வந்து அவங்க பொண்டாட்டிட்டு சொன்னாரா, நான் இந்த தடவை கண்டிப்பாக ஐ மேக் மை செல்ஃப் கோயிங், ஓரளவுக்காவது வளர விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஓரளவுக்கு வளர்ந்த உடனே பொண்டாட்டி கிட்ட சொல்லி மெனிக்யூர் அப்பாயின்மெண்ட் வாங்கினார். மெனிக்யூர்னா அந்த நகமெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நெயில் க்யூர் இருக்குது, நெயில் கேர், அது வந்து மெனிக்யூர் அப்பாயின்மெண்ட்டாக வாங்கினார். இப்போ மெனிக்யூர் அப்பாயின்மெண்ட்டை அவங்க ஒய்ஃபும் வாங்கி வச்சுட்டாங்க. பொம்பளைங்க மெனிக்யூருக்கு போனால் நெயில் பாலிஸு விதவிதமாக போட்டுருவாங்க. ஆம்பளைங்க மெனிக்யூருக்கு போனால் ஒன்லி என்னோட அக்சன்ஸ் இருக்கும்போது ஒரு வாஷ் பண்ணிட்டு வருவார். ஒன்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி நெக்கத்தை மட்டும்தான் நல்லா ஷேப் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க நெயில் பாலிஸ்லாம் அடிக்க முடியாது. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஸ்க்கு இடத்துக்கு போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மெனிக்யூர் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவங்க மெனிக்யூர் பண்ண அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நெகத்தை கடிக்கிறது தவிர யூ ஹாவ் அ வெரி குட் லுக்கிங் ஹெல்த்தி மெனிக்யூர், ஹெல்த்தி நெயில்ஸு. என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே சந்தோஷம் ஆயிடுச்சோமா. ஏன்னா இவர் கொஞ்ச நாளாவது நெயிலை வளர்த்திட்டு தான் அங்கே மெனிக்யூருக்கு போனது, கொஞ்சம் வளர்த்து கஷ்டப்பட்டு நெயிலை கடிக்காமல் இருந்தார். அங்கே போனதுமே அந்த அம்மா அப்படி சொன்னதுமே he started feeling proud of his nails. What is it? Proud. When you proud of your results, when you proud of who you are, I'm telling you, when pride gets into your system, you will do anything. You will do, அது என்ன சொல்லுவாங்கன்னா, யூ வில் கிவ் நெயில்ஸ் அண்ட் ஹெட்னு ஹேர்னு எதை சொல்லுவாங்க. என்ன வேணாலும் பண்ணி என் பெருமையை நான் காப்பாற்றிக்குவேன், நான் யாருங்கிறத நான் விட்டு தரவே மாட்டேங்கிறதுக்காக அது பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரௌடாக இருக்கிற அந்த ரோலுக்கு எப்படி வரணும்? இந்த ப்ராசஸ் திங்கிங் அது மாதிரி இல்லாமல் அவுட்கம் திங்கிங். ப்ராசஸ் திங்கிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது, நல்ல டயட்டை நான் சாப்பிட போகிறேன், நல்லா ஓட போகிறேன், நான் வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஸ்மோக் பண்ண விட போகிறேன், இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வீட்டில் டிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து அந்த என்ன சொன்ன ஐடென்டிட்டி பேஸ்டு, பிலீஃப் பேஸ்டு திங்கிங் இருக்கணும். அதாவது நான் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறத விட ஐ எம் அ மியூசிஷியன், ஐ எம் கோயிங் டு பி அ புக் ரீடர் அப்படிங்கிறத விட ஐ எம் கோயிங் டு ரீட் திஸ் புக்குங்கிற விட ஐ எம் அ ரீடர். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எண்ட் ரிசல்ட்டே வந்து உங்களோட ஐடென்டிட்டியாக மாற்றினா எந்த ஒரு சேஞ்சுமே ரொம்ப 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 பாசிபிள். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நகுதடி, நீத்து நிம்மதியாந்தடி. அவ்வளோதாங்க. எனக்கு பாட்டு பாட போச்சு. அதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காங்களா, சாயங்காலம் போசிதான். ஓகே, திருப்பி இதை கேளுங்க. ஸோ whenever you want to make a change, you need to start believing in the identity of who you are. Then outcome வந்து கண்டிப்பாக மாறும். Okay, bye. Love you all. I'm back in Chennai. I'm going to meet a lot of people before going back to US next week. I'll also see you all in the ARL concert on September 10th. Bye guys. Love you all.